வாரிசு அரசியல் அவங்க அப்படி முயற்சி பண்ணினா கூட எல்லா மக்களும் வாரிசு அரசியலை பற்றி வழங்கி வச்சிருக்கிறாங்க. வாரிசு எவனுக்கு இருக்கிறாங்களோ அது எவனாக இருந்தாலும் வாரிசு அரசியல் நடத்துவான். அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு வாரிசு கிடையாது, எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது, அண்ணாவுக்கு வாரிசு கிடையாது. வாரிசு இல்லாத காரணத்தினால் இல்லை, அந்த வாரிசு அரசியல்லையே வாரிசுகளுக்குள்ளே பிரச்சனை வருது இல்லையா? இப்போ அப்பா பிள்ளைக்கு பிரச்சனைகள்லாம் வருது. அது பொதுவாக இப்போ இந்த தனக்குரிய கலைஞர் உசுரோடு இருக்கிற வரைக்கும் இன்னும் செயல்படாமல் முடிஞ்ச நேரத்தில் தான் இந்த வாரிசுகளை கொண்டாந்து நுழைத்தல் என்பது அரசியலில் அது ஒரு மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் தலைவர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சமீப காலமாகவே திராவிட கட்சிகளாக சொல்லப்படக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், இங்கெல்லாம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அப்பா பையனுக்கு ஒரு கருத்து முரண்பாடு, மதிமுகவில் திரு வைகோ அவர்களுடைய பையனை இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மல்லை சத்யா போன்றவர்கள் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படுவது, இப்படி இவர்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கும்போது, இந்த திராவிட கட்சிகளுக்குள்ள பிரச்சனை இருக்கும்போது பாஜக போன்ற சக்திகள் தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு இதுவும் ஒரு வழிவகை செய்யுமா? இந்த வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அவங்க அப்படி முயற்சி பண்ணினா கூட எல்லா மக்களும் வாரிசு அரசியலை பற்றி வழங்கி வச்சிருக்கிறாங்க. வாரிசு எவனுக்கு இல்லையோ அவன் வாரிசு அரசியல் நடத்தலை. வாரிசு எவனுக்கு இருக்கிறாங்களோ அது எவனாக இருந்தாலும் வாரிசு அரசியல் நடத்துவான். இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. இப்போ வாரிசு அரசியலுங்கிறப்ப மோடிக்கு வாரிசு கிடையாது, அவர் வாரிசு அரசியல் நடத்த முடியாது, யாரை கொண்டா நிப்பாட்டுவார், அவருக்கு பிள்ளை இல்லை. அதே மாதிரி அதுக்கு முந்தி இருந்த வாஜ்பாய்க்கு அது மாதிரி இல்லை. இப்போ ராகுல் காந்தி வந்தால் கூட அவருக்கு பிள்ளை கிடையாது, அவரும் வாரிசு அரசியல் நிப்பாட்ட முடியாது. ஆனால் ராஜீவ் காந்திக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அது வாரிசாக நிற்கிறார். அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு வாரிசு கிடையாது, எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது, அண்ணாவுக்கு வாரிசு கிடையாது. வாரிசு இல்லாத காரணத்தினால் வாரிசு வரவே இல்லை. வாரிசு இருக்கிற யாரும் உள்ள நுழையாமல் இருந்தது கிடையாது, கம்யூனிஸ்டுகளை தவிர. இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும்தான் அந்த கொள்கை சார்ந்து முடிவு எடுத்துகிட்டு போவாங்க. பாக்கி எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி போவாங்க. அது பிஜேபியும் அப்போ அமித்ஷாவுடைய மகன் அந்த கிரிக்கெட்டுக்கு எப்படி தலைவரானார், அமித்ஷா மகன்கிறது தவிர வேறு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு தலைவர்களுடைய குடும்பத்தார்களையும் அவன் அளவுக்கு தான் நிப்பாட்ட முடியும். அமித்ஷா பிரதமராக இருந்தால் ஜெய்ஷாவை கொண்டாந்து பிரதமராக கூட நிப்பாட்டிட்டு போவார். அவர் எதில் இருக்கிறாரோ அதில் என்ன செய்வார், அவரை செல்வாக்கை பயன்படுத்தி முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. அது மாதிரி எல்லா பிஜேபியில் பெரிய பெரிய தலைவர்களுடைய சந்ததிகளுக்கெல்லாம் எம்பி சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதான் வாரிசுங்கிறது. வாரிசுங்கிறது பிரதமருங்கிற லெவலில் உங்களுக்கு வாரிசு இருந்தால், மோடிக்கு பிள்ளை இருந்தால் அதைத்தான் கொடுத்துருப்பாங்க. மோடிக்கு ஒரு பையன் மகன் இருந்தான்னு சொன்னால் மோடி மகனைத்தான் மோடி எப்போ ஆரம்பித்து நிப்பாட்டியிருப்பார். எல்லாரும் அதுதான் சரிங்கிற அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. தூக்கி போய் அவர் தனிநபரை சார்ந்து தான் போக விரும்புவாங்க. இப்போ உதயநிதியை சொன்னோன்னே யாராவது எதிர்த்தாங்களா? இல்லை. அப்புறம் அவருக்கு எத்தனை சீனியர்லாம் இருப்பாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. சரி, தலைவரோட அப்படி தான் மெயின் செட்டில் இருக்கிறாங்க. அதனால் வாரிசு சொல்லி எல்லாம் இவங்க என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. வாரிசு இவனுக்கு இல்லாதனால பேசுகிறான். இல்லை, அந்த வாரிசு அரசியல்லையே வாரிசுகளுக்குள்ளே பிரச்சனை வருது இல்லையா? இப்போ அப்பா பிள்ளைக்கு பிரச்சனைகள்லாம் வருது. அது பொதுவாக இப்போ இந்த ஆட்சி அதிகாரம்னு வரக்கூடிய நேரத்தில் கடந்த காலத்திலேருந்தே இந்த மன்னர் காலத்திலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஷாஜஹான் காலத்திலேயே இருக்கத்தான் செய்கிறது. வழங்குதா? இப்போ இப்போ மதுரையில் பாண்டிய நாடு எப்போ அழிஞ்சு போச்சுன்னா அந்த மாளிகாப்பூர் படையெடுப்பு நேரத்தில் தான் பாண்டிய நாடு இல்லாமல் போகுது. எதனால இல்லாமல் போச்சுன்னா அண்ணன் தம்பி நானா நீனாங்கிறது தான். சுந்தரபாண்டியனுக்கு வீரபாண்டியனுக்கு மத்தியில் நான் இருக்கிறதா நீ இருக்கிறதான்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை போட்டு ஒருத்தர் அவங்களுக்கு காட்டி கொடுக்க போய் அவங்க ஆட்சி இழந்துட்டு போனாங்க. அந்த மன்னர்கள் காலத்தில் இருந்த இப்படியெல்லாம் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த ராமாயண காலத்தில் கூட ராமர்லாம் எது காட்டுக்கு போனார், எல்லாமே இந்த மெத்தடில் தான் வரும். இந்த உறவு நீ வர்றதா நான் வர்றதாங்கிற மேட்டரில் தான் வருது. அதே மாதிரி தகப்பனாரை அவுரங்கசீப் சிறையில் வச்சார், சிறையில் வச்சு தான் அவர் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இது இந்த அதிகாரங்கிற ஒரு போதை, அதில் யாருக்காவது விட்டு கொடுக்க மாட்டாங்க. தனக்குரியது கலைஞர் உசுரோடு இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினை கொண்டு வச்சாரா? இன்னும் செயல்படாமல் முடிஞ்ச நேரத்தில் தான் ஒரு செயல் தலைவர்னு என்ன கொண்டாந்து நிறுத்தினார் தவிர அவரை கூட விட மாட்டார்.
அதில் கூட இந்த வாரிசாக இருக்கிறவங்க அவருக்கு இணங்கியே போயிட்டாங்கன்னா அது போட்டியை நினைக்க மாட்டாங்க. இணங்கி போகலைன்னு என்ன செய்வாங்கன்னா தந்தைக்கும் மகனுக்கும் போட்டிங்கிற மாதிரி வரும். இப்போ அது வந்து இப்போ ராமதாஸுக்கு அது வந்துருக்குது. ராமதாஸ் சொல்ல அவர் கேட்க தயாராக இல்லை. மகன் கேட்டுட்டு இருந்தாருன்னா அப்போ ஏற்றுக்குருவாங்க. மகனுங்க தந்தைக்கும் சண்டை வராது. இப்போவும் அந்த காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்னா அது அவங்களுக்குள்ள எந்த பஞ்சாயத்தும் வராது. வைகோவுக்கும் மகனுக்கு அப்படி வரல. அதனால் வைகோ சொல்கிறத மகன் சொல்கிறத வைகோ கேட்குறாரு. வைகோ சொல்கிற கேட்கும்போது மற்றவங்க பாடுபட்டவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குது. அதனால் வந்து இந்த வாரிசுகளை கொண்டாந்து நுழைத்தல் என்பது வந்து அரசியலில் அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அப்படி தான் நுழைக்குவாங்க. அந்த வாரிசுகளுக்குள்ளே வந்து முந்தி உள்ளவரை பிந்தி உள்ளவர் அங்கீகரிக்க மறுத்தார்ன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே வரும். இது மன்னராட்சியாக இருந்தால் என்ன செய்வார் இருந்தால் ராமதாஸ் பிடிச்சி அன்புமணி உள்ளே பிடிச்சி போட்டிருப்பார். மன்னராட்சி காலமாக இருந்தால் இல்லாதனால என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள வார்த்தை போர் மட்டும் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எந்த காலத்துலேயுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதான் விஷயம். உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.